ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். கடந்த சத்சங்கத்தில் முதல் அத்தியாயத்தோடு 32வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அர்ஜுனன் சொல்கிறான், ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்தா கிம் போகைர் ஜீவிதேனவா. பகவானே, எனக்கு இந்த விஜயம் வேண்டாம், இந்த வெற்றி வேண்டாம், இந்த ராஜ்யமும் அதோட சுகங்களும் எனக்கு வேண்டாம், இந்த ராஜ்யத்தையோ இந்த போகங்களையோ வச்சுட்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனன்ற அர்ஜுனன். ஏன் இப்படி சொல்றான்னா, யாருக்காக ஒருத்தர் இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாளோ, யாருக்கும் இந்த சம்பத் சமிருத்தி எல்லாம் தனியா அனுபவிக்கணும்ன்ற ஆசை இருக்காது. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சவா, அவளோட குடும்பம், அவளோட நண்பர்கள், இவா கூட இதை அனுபவிக்கணும்னு இருக்கும். இன்னொரு பக்கம் ரொம்ப பெரிய மனசெல்லாம் கிடையாது எல்லாருக்கும். இந்த சம்பத் சமிருத்தினால சமுதாயத்துக்கே பிரயோஜனப்படணும், நாட்டுக்கே பிரயோஜனப்படணும் அப்படின்னு இருக்கிறவ ரொம்ப குறைச்சல். ஆனால் சாதாரணமாக மெஜாரிட்டி எப்படி இருப்பான்னா, நான் நல்ல பணக்காரனாகி என்னோட குடும்பத்தோடு நான் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அந்த நான்றது வருது. அந்த பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த இந்த நான் அப்படின்றது கிட்ட தான் எல்லாருக்கும் பிரியம் இருக்கு. அது எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியறதோ அங்கேயும் நம்மளுக்கு பிரியம் வருது. ஏன் புள்ளைன்ற இடத்துல பிரியம் ஏன் வருதுன்னா, அது புள்ளைன்றதுனால இல்லை, என்னோட புள்ளைன்றதுனால அங்கே பிரியம் வருது. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒரு கண்டிஷனும் இல்லாத அன்பு அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் எடுக்கணும்னா, அப்பா அம்மாவோட அன்பு தான் சாதாரணமாக லோகத்தில் எடுப்போம். ஆனால் அப்பா அம்மாவோட அன்பு கூட ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, அது என்னோட பிள்ளையா இருக்கணும். பக்கத்தாத்து பிள்ளைகிட்ட இவ்வளோ பாசம் வராது. ஸோ அந்த நான்றது எங்கெங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியறதோ அங்கே தான் நம்மளுக்கு பிரியம் வருது. என்னோட பிள்ளைகிட்ட பிரியம் வருது, என்னோட பத்தினிக்கிட்டயோ பத்திக்கிட்டயோ பிரியம் வருது. அது அவளுக்காக வந்த பிரியம் இல்லை, அந்த நான்றது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியாது. அதனால் அர்ஜுனன் இங்கே சொல்கிறேன், யாருக்காக இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நான் நினச்சேனோ, யாருக்காக இதெல்லாம் நான் ஜெயிக்கணும்னு நினச்சேனோ, அவளே அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கா. அவளையே கொண்டு அதை ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அப்புறம் இந்த டிசிஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரான். அவனோட பிரச்சனை என்ன, ரொம்ப டீப்பான பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு அப்புறம் சொல்கிறான், ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவா. இந்த பீஷ்மாச்சாரியருக்கும் துரோணாச்சாரியருக்கும் எதிர்க்க நின்று நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்? என்னோட குருவாச்சு, என்னோட தாத்தாவாச்சு, என்னோட அண்ணா தம்பியாச்சு. இதுதான் அர்ஜுனனோட பிரச்சனை. ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சுற்றி வளைச்சு நிறைய காரணங்கள் கொடுக்குறேன். இந்த காரணங்களும் வாஸ்தவம் தான், சும்மா ஏதோ அடிச்சு விடல. நிறைய நல்ல விஷயங்களை தான் சொல்கிறேன். ஒரு யுத்தம்னு நடந்தால் அதனால சமுதாயம் பாதிக்கப்படும், நிறைய பேர் உயிர் இழப்பா, நிறைய குழந்தைகள் அனாதைகளாகும், நிறைய ஸ்திரீகள் விதவைகளாக, இதனால அந்த சமுதாயமே நிலை குலைஞ்சு போயிடும். சிலப்போ ஒரு யுத்தம் நடந்ததுன்னா அவள் திருப்பி ஒரு சமஸ்திதிக்கு வரத்துக்கு 2-3 தலைமுறைகள் ஆகிடும். இப்படி இருந்தால் நம்ம தர்மமே க்ஷீணிச்சு போயிடும். இப்படி நிறைய காரணங்களை அர்ஜுனன் சொல்கிறான். இது எந்த அளவுக்கு போகிறான்னா, அர்ஜுனன் சொல்கிறான், இவ்வளோ பெரிய மகாவீரன் சொல்கிறான், நான் ஒரு சஸ்திரமும் கையில் எடுக்காமல் நின்றுட்டு இருக்கும்போது இவா வந்து என்னை கொன்னுட்டு போனால் அதுவே பரவாயில்லை. இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு இவாளுக்கு எதிர்க்க நின்று யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பதிலாக நான் சும்மா நின்றுட்டு இருக்கும்போது இந்த திருதராஷ்டிரனோட புத்திரர்கள் வந்து என்னை கொன்னுட்டு போயிட்டாலே பரவாயில்லை. எல்லாருக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு துக்கம் வரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில். இந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு செத்து போயிட்டா பரவாயில்லைன்னு தோணும். ஆனால் அப்படி ஒரு துக்கத்துக்கு நடுவில் தான் அந்த ஞானோபதேசம் வருது. ஒரு பெரியவர் சொல்கிறார், அந்த துக்கம் தாங்க முடியாமல் ஆறப்போதான் அந்த துக்கத்தோட இருப்பிடம் என்னன்னு நம்ம தேடி போகிறோம். ஏன்னா ஏதோ ஒரு தலைவலியோ ஒரு ஜுரமோ வருது வச்சுக்கோங்க, ஒரு டோலோவை போடுறோம், ஒரு குரோசினை போடுறோம், அது சரியாயிடுத்துன்னா இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகவே மாட்டோம். தலைவலி வருது, குரோசின் போட்டாலும் சரியாக மாட்டேங்கிறது, டோலோ போட்டாலும் சரியாக மாட்டேங்கிறது. சரி, ஒரு 2-3 நாள் விட்ட நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டா சரியாகும்னு பார்த்தா அப்படியும் சரியாக மாட்டேங்கிறது. அப்போதான் டாக்டர்கிட்ட போய் இது எதனாலன்னு
தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு தோணும். அது தாங்க முடியாம ஆகும்போது முதல்ல கொஞ்சோண்டு தலைவலியோ, வயித்து வலியோ இருந்தா நம்ம மாத்திரை கூட போட்டுக்க மாட்டோம். அது பாட்டுக்கு சரியாயிடும்னு விட்டு போயிடும். கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச எதையோ வைத்தியத்த பண்ண பார்ப்போம். தாங்க முடியாம ஆகும்போது தான், இது நம்மளோட சக்தியால இத சரி பண்ணிக்க முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும்போது தான், ஒரு வைத்தியன் கிட்ட போறோம். இந்த மாரி துக்கம்ன்றது கொஞ்சமா வரும்போது நம்ம கண்டுக்காம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். கொஞ்சம் கூட ஜாஸ்தி துக்கம் வரும்போது, நம்மளோட சக்தியும், நம்மளோட புத்தியும் பிரயோஜனப்படுத்தி எப்படியாவது அத சரி பண்ணிடலான்னு பார்ப்போம். எப்போ தாங்க முடியாத ஒரு துக்கம் வருதோ வாழ்க்கையில, அப்போதான் இந்த துக்கத்தோட அதிஷ்டானம் என்ன? இது எதனால வருதுன்னு விசாரம் பண்ணணும்னு தோணும். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? இந்த வாழ்க்கைனா என்ன? இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் வாழ்க்கையா? மத்தவாள்லாம் சந்தோஷமா இருக்காளே, நான் மாத்திரம் ஏன் கஷ்டப்படுறேன்? இந்த கேள்வியெல்லாம் மனசுல வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்படியெல்லாம் கேள்விகள் கேள்விகள் வரும்போது தான் கர்மானா என்னன்னு தெரியும். பகவான்னா என்னன்னு தெரியும். சாஸ்திரத்தை எடுத்து படிக்கணும்னு தோணும். இது என்னால சரி பண்ணிக்க முடியாதுன்னு தெரியும் போது தான், ஏன் இதெல்லாம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த உள்ளுக்குள்ள ஒரு அக்னி அப்படியே பத்திண்டே எரியும். சும்மா ஒரு கியூரியாசிட்டியில வர இன்ட்ரெஸ்ட் வேற. நெறைய பேர் சாஸ்திரத்துக்கிட்ட ஒரு கியூரியாசிட்டினால வருவா. என்னதான் சொல்லியிருக்கு எடுத்து பார்க்கலாமே. இல்ல இதெல்லாம் படிச்சா ஏதோ எனக்கு நல்லது. என்ன நல்லதுன்னு தெரியாது. ஆனா நல்லது நடக்கும். அப்படி ஒரு பாவத்தோட வருவா. அவளுக்கும் பிரயோஜனப்படும். பிரயோஜனப்படாதுன்னு இல்லை. ஆனா யாருக்கு நிஜமா படுதுன்னா, எனக்கு இத ஆශ්‍රயிக்கிறத விட்டு வேற வழி கிடையாதுன்னு யாரு தெரிஞ்சுண்டு சாஸ்திரத்த ஆශ්ரயிக்கிறானோ, அவனுக்கு தான் பரம பிரயோஜனம் ஏற்படுது. ஆனா அந்த மாரி ஒரு சரணாகதி எப்போ வரும்னா, இந்த மாரி ஒரு துக்கம் வரதுனால தான் வரும். அதனால துக்கம் கூட பகவான் நம்மளுக்கு பண்ற உபதேசம் தான். இந்த உலகத்த போய் பிடிச்சிருந்தா என்ன ஆகுன்றத பகவானே காட்டி தரார். ஆனா அது பகவானுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஒரு அப்பாக்கோ, அம்மாக்கோ குழந்தைய மடியில வச்சு கொஞ்சணும்னு தான் ஆசை. ஆனா கொஞ்சிண்டே இருந்தா குழந்தை கெட்டு போயிடுறது. என்ன பண்ணுறது? அதனால இந்த குழந்தைய தப்பு பண்ணும்போது திருத்தறதுக்கு அடிச்சு தான் ஆகணும். ஆனா அந்த அடிக்கிறத அந்த அம்மா ஹிருதயம் ஒண்ணும் சந்தோஷமா அடிக்கிறது இல்ல. ஐயோ! என் குழந்தைய அடிக்க வேண்டி வருதேன்னு அந்த குழந்தைக்கு வலிக்கிறதோ இல்லையோ, அம்மாக்கே வலிக்கிறது. ஒரு குழந்தைய திட்டிட்டோ, ஒரு குழந்தைய அடிச்சுட்டு எந்த அம்மாவும் சந்தோஷமா போய் படுத்து தூங்க மாட்டா. குழந்தைய இப்படி திட்ட வேண்டி வந்துடுத்தே, இப்படி அடிக்க வேண்டி வந்துடுத்தேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு வேதனையோட தான் போய் படுத்துப்பா. பகவானும் அந்த மாரி நம்மளுக்கு இவ்ளோ கஷ்டங்கள குடுக்க வேண்டி வருதேன்னு நம்மளோட ஜாஸ்தி கஷ்டப்படுறார். இது திருந்தவே மாட்டேங்கிறதே. எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் சம்சாரத்தையே பிடிச்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்னையே குடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மோட்சத்தையே குடுக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வரதுக்கு பதிலா இப்படி சம்சாரத்த பிடிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கானேன்னு பகவான் அந்த கஷ்டங்களோட இன்டென்சிட்டிய ஏத்திண்டே போறார். எனக்கு தோணும் நம்மலாம் எந்த மாரி ஆள்கள்னா, நம்மள திருத்தறதுக்காக அடிச்சு அடிச்சு பகவானுக்கே கை வலி வந்திருக்கும். அவ்ளோ அடி வாங்கின அப்புறம் தான் திருந்தி ஏதோ ஒரு நல்ல புத்தி இன்னைக்கு உட்காந்து பகவத்கீதை கேட்டு இப்படி அந்த பரம கஷ்டத்தை அனுபவிச்ச அர்ஜுனன் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவனோட ஷரம், அவனோட வில்லு, அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உக்காந்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு தலையில கையை வச்சுண்டு உட்காந்துருக்கான். இதோட முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம் முடிகிறது. ரொம்ப சுவாரஸ்யமான பேரு அர்ஜுன விஷாத யோகம். டிப்ரெஷன் யோகா. இங்கிலீஷ்ல சாதாரணமா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யோகா ஆஃப் டெஸ்பாண்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ அர்ஜுனனுக்கு எப்படி விஷாதம் யோகமா மாறிச்சு? நம்மளும் தான் பிறந்ததுலேருந்து புலம்பின்னு இருக்கோம். அர்ஜுனனுக்கு ஏன் புலம்புறதே ஒரு யோகமா மாறித்துன்னா அவன் பகவான் கிட்ட போய் புலம்பினான். முதல் அத்தியாயத்திலேருந்து இதை கூட நம்ம வேணா உபதேசமா எடுத்துக்கலாம். புலம்புறதுல தப்பு இல்லை. புலம்புறதுன்றது நம்மளுக்கு ரொம்ப நைசர்கிகமா வர ஒரு விஷயம். எல்லாரும் புலம்புறவா தான். ஆனா நான் இனிமே எந்த மனுஷன்கிட்டயும் போய் புலம்ப மாட்டேன். இப்படி ஒரு விரதம் எடுத்துக்கணும். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பகவான் கிட்ட தான் போய் புலம்புவேன்.
மகாபெரியவரோட ஒரு பக்தர் இருந்தார். அவர் வந்து என்னெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அதை போய் பெரியவாட்ட போய் சொல்லுவார். அப்போ ஒரு நாள் அவர் ஏதோ கஷ்டங்களை சொல்லிட்டு இருக்கார். இப்போ பெரியவா கேட்குறா, அதெல்லாம் சரி, ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? இப்போ அவர் சொல்றார், உங்கள்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்னு ஏதோ சொல்லிட்டு திருப்பி தன்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்றார். பெரியவா திருப்பி கேட்குற, அதெல்லாம் சரி, ஏன் என்கிட்ட வந்து சொல்ற இதெல்லாம்? அப்போ அவருக்கு புரியல. ஆத்துல என்ன பூஜை வச்சுன்னு இருக்க? இவர் சொல்றார், பெரியவா நான் அம்பாள் உபாசனை பண்றேன். அது என்ன பொம்மையா அப்படின்னு கேட்டார். அப்போ இவருக்கு ஒரு ஸ்பூர்த்தி உள்ள அன்னையிலேருந்து இவருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் உபாசனை பண்ற அந்த அம்பாள்கிட்ட சொல்லுவாரே தவிர வேற யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. அவர் சொன்னார், அதுக்கப்புறம் எனக்கு கோவிலுக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் கூட போயிடுது. ஏன்னா என்னோட ஆத்துலயே நான் தினம் பூஜை பண்ற அம்மா இருக்காளே, அவள்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் போய் இதெல்லாம் சொல்லுவேன். இப்படி நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அவளுக்கும் நம்ம இந்த கஷ்டத்தை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அது ரொம்ப சுயநலம். நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்குது, சரி, கேட்டவாளோட மனசு என்ன ஆகுதுன்னு இன்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோங்க. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அவளுக்கு சொன்னால் நம்மள்ட்ட பிரியமாக இருக்கிறவானா அவளுக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டத்தை நம்ம யோசிக்கவே இல்லை. அவளுக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட பாரத்தை இறக்கி வச்சுடணும். இதுதான் நம்மளோட உத்தேசம். ரெண்டாவது, இல்ல அவ நம்மளுக்கு பிரியம் இல்லாதவாளா இருந்தானா, அவ உள்ள நினைச்சு சந்தோஷப்பட்டுவா. ஆமா, இவனுக்கு இப்படிதான் நடக்கணும், நல்லா வேணும். மூணாவது, இவாளால நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. இப்போ விவகாரத்திலேயே சொல்றேன், ஒருத்தரால நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்னா அவாட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இருக்கு. இப்போ ஏதோ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல, பிசிக்ஸ்ல ஒரு டவுட்னா, இது எனக்கு புரியலைன்னு போய் பிசிக்ஸ் டீச்சர் கிட்ட சொன்னா அவளால உட்கார்ந்து நம்மள அதை சொல்லி கொடுத்து புரிய வைப்பா. இதை போய் ஹிந்தி டீச்சர் கிட்ட சொன்னோம்னா அவ அப்பாவை என்ன பண்ணுவா? அந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு யார்கிட்டயோ இருக்குன்னா அவாட்ட போய் நம்ம பிரச்சனைய சொல்லி அதுக்கு ஒரு தீர்வை வாங்கின்னு வரோம்னா அது ஒரு காமன் சென்ஸ். இவாளால என் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும், அதனால இவாட்ட போய் நான் சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்துண்டு வரேன். நம்மளுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லுவா, நம்ம அவளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தா அந்த சொல்யூஷன்ல அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவளுக்கு புலம்பணும் அவ்வளோதான். அதனால இந்த புலம்புறதுன்றது ஒரு ரொம்ப நேச்சுரலான விஷயம். புலம்புறதுன்ற ஒரு ஸ்வபாவம் நம்மளுக்கு இருக்கு, அதை மாத்திக்க முடியறது இல்லை நம்மளால. இப்ப என்ன பண்ணுறது, பகவான்கிட்ட போய் எவ்வளோ வேணா புலம்பிக்கும். இது பகவான்கிட்ட புலம்புறதுனால மாத்திரம்தான் விஷாதம் யோகமா மாறுமே தவிர ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நம்ம கஷ்டங்களை சொல்லிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னொரு பக்கம் பகவான் இன்னொரு உபதேசத்தை கொடுக்கிறார். அர்ஜுனன் வளவளவளன்னு பேசின்னு இருக்கிற வரைக்கும் பகவான் வாயே திறக்க. அதனால நம்மள்ட்டையும் யாராவது வந்து ஏதாவது விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கா, அவள் கஷ்டங்களை சொல்லிகிட்டே இருக்கான்னா நம்மளும் வாயே திறக்கப்படாது. என்னைக்கு அவள் வந்து நம்மளோட உபதேசத்தை கேட்குறாளோ, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கோன்னு யாராவது கேட்டால் மாத்திரம்தான் வாயை திறந்து பேசணுமே தவிர யாரோ வந்து சும்மா அவள் கஷ்டத்தை சொல்கிறான்றதுக்காக நம்ம ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ண போகக்கூடாது. யார் ஜகத்குருவான கிருஷ்ணன் கூட அர்ஜுனன் புலம்பர்த்த உபதேசம் பண்ணல. சரி, அவன் புலம்பி முடிக்கட்டும்னு விட்டுட்டான். ஏன்னா அது புலம்பி முடிச்சாதான் மைண்டு கிளியர் ஆகி உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்கு அது ஃப்ரீயாகும். இல்லாட்டி குறுக்க பூந்து உபதேசம் பண்ணால் அந்த உபதேசம் பலிக்காது. அதனால் பகவான் என்ன பண்ணுறார், பேசாமல் இருக்கார். நீ என்ன சொல்கிறியோ சொல்லி முடி, அப்புறம் நான் பேசு. நம்ம வாழ்க்கையிலும் ஏன் நம்மளுக்கு இது வரைக்கும் பகவத் அனுபவம் ஏற்பட்டுட்டல, ஏன் அந்த பகவத் அனுகிரகம் கிடைச்சிட்டலன்னா நம்மளே பேசின்னு இருக்கோம். நிறைய பேர் சொல்வா, மகான்கள் எல்லாம் பகவான்கிட்ட பேசினாலே, ராமகிருஷ்ணர் எல்லாம் அம்பாள்கிட்ட பேசினாலே, அம்பாள் கூட ராமகிருஷ்ணர்கிட்ட பேசினாலே, எனக்கே அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்க மாட்டேங்கிறதுனா நம்ம பகவானை பேச விட்டாதானே. நம்ம பேசி வாயை மூடணும், அப்புறம்தான் பகவான் பேசுவார்.
தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவ.